நண்பர்களே, இன்னைக்கு ஒன் பிளஸ் நாட் CE5 அபிஷியலா அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட வேரியன்ட் பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட். ஹையர் வேரியன்ட் மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக். மீதி பேஸ் வேரியன்ட் அண்ட் மிடில் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் 25,000, மிடில் வேரியன்ட் 27,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் 120 ரெஃப்ரெஷ் ரேட் HDR10+ வித் உங்களுக்கு HDR இமேஜ் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா 1430 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு LPDDR5X RAM, UFS 3.1 support and Wi-Fi 6, Bluetooth 5.4, IR port and 7000 mm square vapor cooling system and உங்களுக்கு out of the box Android 15 and Oxygen OS 15 சாஃப்ட்வேர் சைலும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட weight 200 கிராம், thickness 8.2 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட பேட்டரி தான் மெயின் ஹெல்த்தா இருக்கு இந்த போனுக்கு. ஏன்னா 7100 mAh பேட்டரி, 8 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டமும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா பார்க்கும்போது Sony Sensor LVT600 சீரிஸும் 820p அல்ட்ரா வைட் 50MP பேமெண்ட் சென்சார் வித் OIS சப்போர்ட் அண்ட் ஃப்ரண்ட்ல 16MP ஹையஸ்ட் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 8350 ஒரு ஃபோரன் மார்க்கெட்ட கூட கலர் இருக்காங்க. சோ இந்த 7 Gen 3 காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா, இதுல வேற என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, வேற என்ன இந்த போன்ல ஒர்த்தபிளான விஷயங்கள் இருக்குன்னு இதை பத்தி நம்ம சேனல் டீட்டெயிலா பேசியிருக்கோம். பார்க்க நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.